ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு கிரைம் ஸ்டோரி தாங்க. ஒரு 8 வயசு சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமை, அதை பற்றின ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது பெண் குழந்தைங்கள வச்சுருக்கவங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு 8 வயதான சிறுமி இருக்காங்க. அவங்களோட அம்மாவும் பொண்ணுமா ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அப்பா துபாயில் இருக்காங்க. எதிர் வீட்டில் இன்னொரு நபர் இருக்காங்க ஃபேமிலியோட. அப்போ இந்த சிறுமியோட அம்மா என்ன அப்படின்னா வேலைக்கு போயிடுவாங்க ஃபுல்லாகவே. அப்போ இந்த சிறுமி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துமே வீட்டில் தான் இருப்பாங்க. லீவ் டேஸ் எல்லாமே வீட்டில் தான் இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மற்றொரு பக்கத்து வீட்டில் உள்ள நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சிறுமியை மெதுவாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது. அப்போது இந்த 8 வயசில் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, போதைக்கான மாத்திரைகளை சாப்பாட்டில் கலந்து ஜூஸு தண்ணி எத்துலேயுமே கலந்து இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க 8 வயசுலேருந்து. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த குழந்தை அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நபர் மிரட்டுறான். என்ன சொல்கிறான்னா, நீ இங்கே நடக்கிறது எதையாச்சும் போய் வீட்டில் போய் சொன்னேன்னா உன்னையும் உன்னோட அம்மாவையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறான் அந்த நபர். அப்போ இந்த பொண்ணும் என்ன பண்ணுறாங்க, எதுவுமே வீட்டில் சொல்லவே இல்லை. நாட்கள் போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு அந்த போதை டேப்லெட் எல்லாமே சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை டேப்லெட் எல்லாமே அந்த நபர் அந்த பொண்ணுக்கு கொடுத்து அந்த குழந்தைய அப்படியே அடிக்ட் ஆக்குறாங்க. இப்போது இவராக கூப்பிடலைன்னா கூட அந்த பொண்ணாவே அந்த பொண்ணுக்கு காமத்தை தூண்டக்கூடிய டேப்லெட் எல்லாமே கொடுத்து அந்த பொண்ணாவே அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி பண்ணிட்டான். லாஸ்ட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் வளர்றாங்க. 8 வயசு 9 வயசு 10 வயசு ஆகுது. 11 12 13 வயசில் இந்த குழந்தைக்கு கொஞ்சம் தெரியுது. ஓகே, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்கிறான். இந்த குழந்தை தன்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. தன்னுடைய 13வது வயசு, அம்மா இப்படி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் என்னை இப்படி எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே தன்னுடைய டைரியில் டெய்லியுமே எழுதி வைக்கிறாங்க. ஸோ அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இப்படி எனக்கு இப்படி நடக்குது, இதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மாவும் பயப்படுறாங்க. அவன் ரொம்ப வில்லை, அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவனை கண்டுக்கிடவே இல்லை. திரும்பவும் இந்த பொண்ணாவே அந்த நபரை தேடி போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அந்த டேப்லெட்டுக்கு அடிக்ட் ஆகி அவங்களுக்கு என்ன டிசீஸ் வருது அப்படின்னா இன்ஃபோமினியா. அதாவது அந்த போதை டேப்லெட், காமத்தை தூண்டக்கூடிய டேப்லெட் எல்லாமே ஒரு 3 or 4 years கண்டினியூஸ் அந்த நபர் கொடுக்க இந்த பொண்ணு சாப்பிட்ருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஜூஸில் எல்லாமே கலந்து கொடுக்க அவங்களுக்கு தெரியாமலே சாப்பிட்டு அவங்களுக்கு இந்த டிசீஸ் வருது. ஸோ அவங்களாவே கண்ட்ரோல் பண்ண முடியாது. தன்னாலே அந்த நபரை தேடி இந்த பொண்ணு போகிறாங்க. இத்தனைக்கும் 13 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணோட அம்மா எப்படி இருக்கான்னு பாருங்கள். அவங்களும் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை, அப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணை காணலை. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு அப்போ தான், ஐயோ நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சோ இல்லை அவன் என்னமோ பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபாரினில் இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த பொண்ணோட அப்பாவையும் வர சொல்கிறாங்க. 2 பேருமா அப்போ தான் ஃபஸ்ட்டாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை எதை பற்றியுமே ஸ்டேஷனில் சொல்லவே இல்லை அந்த அம்மா. பிறகு இந்த போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது அந்த டைரி கிடைக்குதுங்க. அந்த பொண்ணு அந்த 8 வயசில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த 8 வயசுலேருந்து நடந்தது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பொண்ணு அழகாக டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ போலீஸ் கையில் அந்த டைரி கிடைக்குது. ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பொண்ணோட அம்மாவை. உங்களோட பொண்ணு இப்படி டைரியில் இவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க, நீங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் என்னோட பொண்ணு சொன்னான், ஆனால் நான் அவனை கண்டு பயந்துட்டேன், அவன் ரொம்ப வில்லை, நிறைய கேஸ் அவன் மேலே இருக்குது, எங்களை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிரட்டி இருக்கான் ஆல்ரெடி. அதனால நான் பயந்துக்கிட்டு யார்கிட்டையுமே சொல்ல
சொல்லலை. இப்போ என் பொண்ணு எங்கே போனானே தெரியல, அவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவனும் ஒத்துக்கிறான், நான் வந்து எல்லாமே எனக்கு ஒய்ஃபுக்கும் தெரியும், ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சு தான் நான் எல்லாமே பண்ணினேன் அப்படின்னு. ஒய்ஃபையும் அவனையும் அரெஸ்ட் பண்ணுறான். அவன் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணினது எல்லாமே ஒத்துக்கிறான். ஆனால் சொல்கிறான் அந்த பொண்ணு இப்போ காணாமல் போயிருக்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஃபோனை ட்ராக் பண்ணி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது மும்பையில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. பொண்ணை கூட்டிகிட்டு வந்து போலீஸ் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு வந்து இவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல, அதாவது இவன்கிட்டேருந்து எப்படியாவது எனக்கு வந்து தப்பிக்கணும், இல்லைன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, எனக்கு அந்த டிசீஸ்னால் எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் நானே அவனை தேடி போகிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், அதனால் இன்னொரு பையனை நான் வந்து லவ் பண்ணி அவன் கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். 8 வயசுலேருந்து தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி போலீஸ்கிட்ட கதறி அழுறா, என்னால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு. அந்த சிறுமிக்கு கரெக்டான உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2021 அந்த நபர், இந்த சிறுமிக்கு இந்த நிலைமைக்கு காரணமாக இருந்த அந்த நபர் மற்றும் அவருடைய மனைவியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த நபர் வந்து இப்போவும் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆனால் 2023 அவருடைய மனைவிக்கு மட்டும் பெயில் கிடச்சிச்சு. 8 வயசுலேருந்தே அந்த பெண் குழந்தை எவ்வளவு பாலியல் வன்முறைக்கு வந்து ஆளாக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். ஸோ பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி தான், ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி தான், நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு செகண்டும் நம்ம வந்து கண்காணிக்கக்கூடியது பெற்றோர்களாகிய நம்மளோட கடமை. அது ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளின் நடத்தை மற்றும் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கண்காணிப்போடு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. நன்றி.